வெயில் காலத்தில் வெளியில் போயிட்டு வீட்டுக்குள்ளே வந்தால் ஏதோ தணல் மேலே உட்காந்துருக்க மாதிரி இருக்கா? ஏசி இல்லாமலே உங்கள் வீட்டை எப்படி குளிர்ச்சியாக வச்சுக்கலான்னு பார்க்கலாம் வாங்க. காலையில் 10 மணிலேருந்து சாயந்தரம் 5 மணி வரைக்கும் முடிஞ்ச வரைக்கும் ஜன்னல்களை மூடி வைங்க. குறிப்பாக நேரடியாக வெயில் படுற மாதிரி ஜன்னல்கள் இருந்துச்சு அப்படின்னா அதுக்கு தின்னான காட்டன் போட்டு மூடுங்க. சாயந்தரத்துக்கு அப்புறம் ஜன்னல்களை எல்லாம் திறந்து வச்சுக்கோங்க. அப்போ தான் வீட்டுக்குள்ளே இருக்கிற வெப்ப காற்று வெளியில் போகும். வெயில் காலத்தில் வீட்டை அடிக்கடி தண்ணி போட்டு தொடங்க. அப்படி தண்ணி யூஸ் பண்ணி நீங்கள் வாஷ் பண்ணும்பொழுது அதில் கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கோங்க. இது வீட்டை கூலிங்காக வச்சுக்கும். தண்ணியில் வேப்பில் கலந்து கூட துடைக்கலாம். இது குளிர்ச்சி தரதோட இன்ஃபெக்ஷன்லேருந்தும் நம்மளை பாதுகாக்கும். நம்ம வீட்டில் இருக்கிற பழைய குண்டு பல்பெல்லாம் அதிகமான வெப்பத்தை ப்ரொடியூஸ் பண்ணோம். அதுக்கு பதிலாக எல்இடி பல்புகளை பயன்படுத்துங்க. தேவையில்லாத லைட்ஸு, எலக்ட்ரானிக் பொருட்களை ஆஃப் பண்ணி வைங்க. ஏன்னா அதுவுமே ஒரு வித ஹீட்டை ப்ரொடியூஸ் பண்ணிக்கிட்டே இருக்கும். முடிஞ்ச அளவுக்கு லைட்ஸை ஆஃப் பண்ணியே வைங்க. ஜன்னலுக்கு ஓரமாக ஒரு பக்கெட்டில் வாட்டர் வைங்க. இல்லைனா ஜன்னல் ஓரமாக இல்லை டோருக்கு ஓரமாக ஈவினிங் டைமில் வாட்டர் கொஞ்சம் ஊற்றி விடுங்க. வெளியிலேருந்து வர காற்று இந்த ஈரத்தில் பட்டு உள்ளே வரும்பொழுது உங்களுக்கு ஜில்லுன்னு இருக்கும். மாடியில் கூல் ப்ரூஃப் பெயிண்ட் அடிங்க. இல்லைனா முடியும் அப்படின்னா, இல்லை கிராம சைடில் இருக்கீங்க அப்படின்னா மாடி பகுதிகளில் வைக்கோல் பரப்பி விடலாம். ஈவினிங் டைமில் மாடியில் தண்ணி விடுங்க. வீட்டுக்குள்ளே நேச்சுரலாக கூலிங் தரக்கூடிய இன்டோர் பிளான்ஸை வைங்க. அப்படி நேச்சுரல் கூலிங் தர இன்டோர் பிளான்ஸ் பற்றி நம்ம சேனல்லே வீடியோ இருக்குது, கண்டிப்பாக அதை போய் பாருங்கள். நீங்கள் செய்கிற சின்ன சின்ன மாற்றங்கள் உங்கள் வீட்டை ரொம்பவே குளிர்ச்சியாக்கும்.